சில விஷயங்களை சொல்லும் போது அம்பு மாதிரி குத்தாம அம்புக்கு மாதிரி ஒரு பஞ்சு வச்சு குத்துங்க அப்படிங்க. தூங்குறப்பெல்லாம் கண்டினியூஸா நான் சாங்க போட்டுட்டு காலையில வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஃப்ரீயாவே இருக்க முடியல சார். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம சின்ன பையன் தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியா பண்ணணும். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு அழகான கதை, அழகான படம். So welcome to our show, Mute Love Team. Mr. Kader, Imran bro, Krishna bro, Vijay Veerapandi, and Hemant bro. Hi. So thanks first of all. எல்லாரும் வந்ததுக்கு உங்களோட ஷார்ட் நோட்டீஸ்ல உங்களை கூப்பிட்டுருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க நேரத்தை, இந்த பிஸியான நேரம், இந்த சக்சஸை கொண்டாடுற நேரத்துல என்னோட வந்து இருக்கீங்க நம்ம ஷோக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இம்ரான் ப்ரோ. ஸோ நம்ம மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி ஷோ பண்ணியிருக்கோம். பட் இப்போ மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டரில் அந்த அப்ளாஸ், அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஃபுல்லாக லைக் இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிற அந்த மூமெண்ட்டு, இந்த டைம்ல நீங்கள் எங்களை கூப்பிட்டு இந்த லைக் இன்வைட் பண்ணி இது எல்லாமே நீங்கள் லைக் இந்த ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த மோஸ்ட்லி எல்லாருமே இப்படி அந்த மாதிரி திங்க் பண்ணவே மாட்டாங்க. பட் இந்த சூட்டா வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு இல்லை உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். படம் பார்த்துட்டு எல்லாருமே நாங்க தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஆடியன்ஸோட பல்ஸ் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு சீனும் எங்கெங்கெல்லாம் நான் மைண்ட் பண்ணி எழுதும் போது இந்த பிரதரில் நடிச்சிருந்திருப்பாரு, எங்கெங்கெல்லாம் மைண்ட் பண்ணி எழுதும் போது இந்த இடத்துல சிரிப்பாங்க நான் யோசிச்சோம். அதே இடத்துல எல்லாருமே சிரிச்சாங்க. ஈஸியா அந்த கதையை வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் எழுதுறது போது அவங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த கதை எழுதணுன்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ரெஸ்பான்ஸ், தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு செம்மையா இருந்திருக்குமா? செம்மையா இருந்தது. இது அந்த ஷார்ட் பிலிம் தான், பட் அப்படின்ற மாதிரி இல்லாம இது வந்து ஒரு ஃபியூச்சர் பிலிம் மாதிரி கொண்டாடினாங்க எல்லாருமே. ஏன் இந்த 25 மினிட்ஸ், ஏன் அது ஃபாஸ்டா போயிடுச்சு, நீங்க அது ஒரு 2 ஹவர்ஸா பண்ணிருக்கலாமே அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அது வந்து வெரி பிளஸ். ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். டீமே எல்லாரும் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடுத்தது இந்த படத்துடைய ரிலீஸ்க்காண்டி மியூசிக் டைரக்டர் ஆல் த வே ஃப்ரம் இந்தியா, அதாவது விஜய் ப்ரோ, அதாவது டிராவல் பண்ணி ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் இங்க பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காரு. ஸோ ஹவ் யூ ஃபீல்? வெல்கம் டு அவர் டாக் ஷோ வித் சனி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, துபாயில ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பார்த்துருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுங்க? எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு துபாயே ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற லெவல். இது எத்தனை தடவை தான்? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஓ, ஃபர்ஸ்ட் டைம் டு துபாய். வாங்க, வெல்கம் ஹபீபி. துபாய் என்ன துபாய் அறிமுகப்படுத்தி, இம்ரான் ப்ரோக்கு அறிமுகப்படுத்தி, கிருஷ்ணாபவன் இருக்காங்களா, அவங்க தான் இன்ட்ரோ பண்ணாங்க. அவங்க வீட்டில் ஒரு டீம் அறிமுகப்படுத்தினாங்க. என்ன இவங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது ப்ரொடக்ஷன் ட்ரிபிள் எம் சார். அவங்களுக்கு ஒரு நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து என்ன ரொம்ப சேஃபா பார்த்துட்டு இருக்காங்க, பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. பத்திரமா. ஆமா, நீங்களாம் வந்து பத்திரமா பார்க்க வேண்டிய அசெட். திறமைசாலிகளை எல்லாம் பத்திரமா தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. ஒரு அங்கேருந்து இம்ரான் ப்ரோ இருக்காரு இல்லையா, ஸோ அவர் அப்ரோச் பண்ணி எந்த நம்பிக்கை வேணும்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியாது, நான் அவரை பார்த்துட்டு முன்னாடி மியூசிக் அவரை பார்த்துருக்கு. ஸோ அப்படி. ஆமா, மியூசிக் கனெக்ஷன் வழியா தான். நான் வரும்போது ஸ்டேட்டஸ்ல போட்டுருந்தேன், மியூசிக் டுக் மீ டு துபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்க சாத்தியமாயிருக்கு. ஸோ இப்போ தியேட்டர் ரெஸ்பான்ஸ், நீங்க நிறைய பேர் வந்து மியூசிக் பத்தி நிறைய பேசினாங்க. ஸோ அதுல இருந்து ஏதாவது ஞாபகம் இருக்கு? யாரோடையாவது ஒருத்தர்? நிறைய இருந்தது. அதுல ஒரு சீர்காழின்னு சொல்லிட்டு ஒரு சார் ஒருத்தர் பேசினாங்க. நீங்க நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க சார் அப்படின்னா. நம்பவே முடியல அப்படின்னு. என்ன சரியா அதை வந்து வேலை மியூசிக்கான்னு சொல்லி கேட்டேன். இல்ல சீர்காழி எப்படிப்பட்ட இருக்கீங்கிறது எனக்கு துபாய் வந்தாலும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நினைச்சேன் நீங்க இங்கேயே வேலை பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்க பர்சன் அப்படின்னு சொல்லி. அவரு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாரு. போகும்போது அமர் வாங்கிட்டு போனாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலா இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணி ஒன்று வர ஷார்ட் ஃபிலிம்க்கு நமக்கு அந்த ஒரு ரெகக்னேஷன் லெவலுக்கு எலிவேஷன் பண்ணியிருக்காங்கன்னா
அது ஒரு தனி இது இல்ல. அது வந்து இந்த ட்ரிபிள் மீடியா ஒரு இன்வால்மெண்ட் இதுல பெருசு கண்டிப்பா. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நல்ல டீமை வந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பர், வெரி நைஸ், வெரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நான்லாம் பார்த்துட்டு வந்து என்ன படம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதாவது போன வேகத்துல அந்த அளவுக்கு அழகா கோரியா படத்தை முடிச்சிட்டாங்க. ரொம்ப அருமையான படம். தேங்க்ஸ் ஃபார் த மியூசிக் ப்ரோ, வேற லெவல். Thank you so much. ஸோ நெக்ஸ்ட் காதர் சார், சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து ஆக்சுவலி இம்ரான் ப்ரோ ஒரு ஹெச்ஆர்னு சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து அதாவது ஹெச்ஆர் தான் எல்லாரும் வேலை வாங்க, ஹெச்ஆர் வேலை வாங்கியிருக்காங்க. எனக்கும் HR அது. அப்படி ஓ my God. அப்ப நீங்க வந்து கலை டீம் வந்து hire பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து டபுள் ஐடியால பண்ணிருக்கீங்க. கலையை எப்படி வளர்த்துருக்கீங்க? எடுக்கும்போது மல்டி டேலண்ட் ஸ்டாஃப் தான் எடுக்கிறோம். இப்ப அவங்களுடைய அதர் சைடு இப்பதான் நமக்கு தெரியும். நம்ம எடுக்கும்போது நார்மலா தான் எடுத்தோம். பட் அவங்களுக்குன்னு ஒரு பேக் சைடு இருக்கு இல்லையா, அவங்களுடைய அடுத்த முகம் அது இப்பதான் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹெச்ஆர் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் ஷார்ட் கிளீன் பண்ணிடுவாங்க. இல்ல நீங்க ஆபீஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலே சார் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் அவங்க என்கரேஜ் பண்ண எத்தனை பேர் இருந்தாலும் அந்த சமயத்துல உதவி செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் சார். அது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி அது நீங்க நடிச்சிருக்கீங்க. சோ இந்த ரெண்டையும் பத்தியே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை இன்வைட் பண்ணது ரொம்ப நன்றி சமீர். இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான். எனக்கு ஸ்கிரீன்ல கேமராவுக்கு ஃப்ரண்ட்ல வர்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா இவங்கதான் நல்ல ஒரு பேஷனேட்டுங்கிறது தெரியும். முன்னாடி நான் வந்து ஹெச்ஆரா இருந்தாலும் இவங்க நம்மளோட டீம் ஒரு 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இது தெரியும். ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாங்க, கலாம் அப்படின்ட்டு. காலம் அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கான்செப்ட் அது. பட் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. பட் அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் பேஷன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கு, ஷூட் பண்ணணும் அப்படின்னப்ப சரி நல்லபடியா பண்ணுங்க, ஆபீஸ்லயே பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தோம். அப்ப அது வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு சார் ஒரு சின்ன விஷயம், ஒரு ரோல் போடுறது அதெல்லாம் நம்ம சீட் இடத்துல கை போடுறோம், ஒரு பண்ணிடுவோம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட்டு துணிச்சல்ல சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அவங்க வந்து நம்மள எப்படி ஹேண்டில் பண்ண, நமக்கு என்ன வரும், என்ன செய்ய முடியும், என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த மீட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு அதே மீட்டர்ல வச்சு வேலை வாங்கிட்டு ஆக்சுவலி ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ட்ல பார்க்கும்போது மேனேஜர் நீங்க ஆக்சுவலி மேனேஜர், பட் அந்த மேனேஜரிக்கல் லுக், அந்த மேனேஜரிக்கல் பொசிஷன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. நல்ல டைலாக்ஸும் நல்லா பேசியிருந்தீங்க. இம்ரானுக்கு வந்து எப்பவுமே ஒரு அசஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. ஒரு ஆளை பார்த்தோம்னா இந்த ஆளுக்கு வந்து இவ்வளவுதான் கிடைக்கும் அவுட்புட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அந்த லெவல்ல எக்ஸ்பெக்டேஷனை வச்சு அதை வாங்கி முடிச்சுக்குவாரு. ஒரு விஷயம் சார், நம்ம சின்ன வயசுல எந்த கனவு பண்ணிருப்போம், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல வரணும். இப்போ ஒரு நாள் கழிச்சு ஒரு ஸ்கிரீன்ல வந்திருக்கீங்க. இதை பத்தி உங்க வீட்டுல எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து இவங்க படத்துல நடிக்கிறதையோ அல்லது இதுக்கு இவங்க கூட டிராவல் பண்றதை வீட்டுல யாருக்குமே சொல்லல. அப்படி அவங்களுக்கே தெரியாது. படம் என்னைக்கு ஸ்கிரீன் பண்றோமோ அன்னைக்கு டைரக்டா கூப்பிட்டுருவோம். வந்து என்ன எங்க வீட்டு வந்து எப்படின்னா என்ன கூப்பிடுமோ அவங்க வருவாங்க, ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி கூப்பிடுவாங்க. அப்ப ஸ்கிரீன் பண்ண போறோங்கிறது கூட சொல்ல, சரி வாங்க படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து படத்துல போ உட்கார வச்சுட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா அவங்க ரொம்ப அவங்க பிலீவ் பண்ண முடியல. இது நம்ம வீட்டுக்கு அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றது நாங்க பிளான் பண்ணல. பட் அமைஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்ஜாய் பண்ணிருந்தாங்க. நம்ம ஏதோ பண்ணிருந்தோம், ஒரு 2-3 போர்ஷன் தான் பண்ணிருந்தோம். பட் அதுவும் அவங்க நல்ல போர்ஷன், ரொம்ப முக்கியமான போர்ஷன். ஏன்னா இந்த மாதிரி கதையில வந்து எல்லா கேரக்டரும் முக்கியமா கரெக்டா தான் வச்சிருந்தாரு. இது எதுவுமே வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கதையில உள்ள எல்லா கேரக்டரும் ஞாபகத்துல உள்ள மாதிரி அவ்வளவு அழகா பண்ணிருந்தாரு. இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட சொன்னாங்க, இந்த அதாவது ஒரு படத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு லவ் இருக்கு, ஒரு காமெடி இருக்கு, ஒரு மியூசிக் இருக்கு. ஆனா வில்லன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரோ வந்து எனக்கு அந்த போர்ஷன்ல எனக்கு ஒரு வில்லன் தான். எல்லாருக்கும் அந்த டைலாக் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒத்துக்க முடியாது. கொஞ்சம் டெவலப் பண்ணிருந்தாங்க, ஒரு ப்ராப்பர் வில்லியம் கிடைச்சிருக்கும். பட் அநேகமா ஆக்சுவலி வந்து ஒரு வில்லன் தான் முக்கியம்னு சொல்றது வந்து கதைக்கு வந்து ஒரு நல்ல 4 கேரக்டர் வந்து கதை
நல்ல ஒரு எல்லாமே சூப்பரா. அதுக்கான ஒரு கேரக்டர்ஸ் தான் நீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க சார். வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ஹேமந்த் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த டீமோட உங்க டீமோட அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதே ஷார்ட் ஃபிலிம் ஒன்னா ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? அதை நீங்க கவனிக்கவே இல்லையா? அவருடைய பாட்டு தான் நீங்க வயல்ல போயிட்டு இருக்கு. எனக்குமே தெரியும், 2 லைன் மட்டும் தான் எனக்குமே தெரியும். சும்மா போகும்போது ஸ்டார்ட் பண்ணதான் எனக்குமே தெரியாது. ப்ரோ இந்த சென்னை மேகன் இந்த சாங் ஒரு பாட்டை நீங்களே எனக்குமே தெரியாது அந்த பாட்டு. பாத்துட்டு எனக்கு பாடிட்டு மீனிங் கூட தெரியாது. எப்படி இருந்துச்சு? ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்றோம்ங்கிறது ஒண்ணு, எல்லாரும் டிராவல் பண்றோங்கிறது ஒண்ணு. பட் ஒரு ஷார்ட் பிலிம்குள்ள வந்து நம்மளும் அது ஒரு பாட்டா இருக்கிறோம், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அந்த வந்திருக்கீங்க. அதுல என்ன என்ஜாய் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல எனக்குமே சினிமாங்கிறது தெரியாது ஃபர்ஸ்ட். அப்படின்னு அது நான் பாக்குறதோட சரி, இந்த பேக்ரவுண்ட் பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் இவர் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தா, நாங்க சும்மா நடந்து போகும்போது பேசணும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா வரும், நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடந்து போனது. அதுக்கப்புறம் எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு ஒருத்தர தேட ஆரம்பிச்சோம். யாராருக்கு இது செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே சண்டேல போக ஆரம்பிச்சோம். எல்லா சண்டேலும் போவோம், கார் எடுத்துட்டு போவோம், இவங்க பார்ப்போம், உங்களை பார்ப்போம், டூருக்கு எல்லாமே பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிருந்தது தான் இந்த படம். எல்லாமே எனக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. தியேட்டர் பிரசன்ட்ல நானுமே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகுது. பயங்கர பயங்கர ஹாப்பி. பசங்க எல்லாம் கூட சொல்லுங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. ஓகே ஓகே ஜாலியா இருந்தது. சோ அது மாதிரி இதெல்லாம் இப்ப இந்த ஷூட்டிங் ஸ்பாட் இந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் எப்படி போனுச்சு உங்களுக்கு? இதே மாதிரி ஆர்வ பண்ணாவே இருந்தீங்களா? தோணும் இல்ல வந்து டைரக்டர்ஸ் கடுக்கடு இல்ல எப்பவுமே வேலை தான் பண்ணாலும் போவோம். நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன வேலை பார்க்கணும்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்கிரீன் வரும்போது ரொம்ப ஹாப்பி. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். அதுதான் விஷயம். கிருஷ்ணா ப்ரோ, வணக்கம். உங்களை பத்தி சொல்லணும்னா, அதாவது சப்போர்ட்டிவ், மோஸ்ட் சப்போர்ட்டிவ் பர்சன். அதாவது எது நடந்தாலும் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு. ஏன்னா கிருஷ்ணா ப்ரோ இந்த டே 1 நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து இப்ப வேற ஒவ்வொன்றுத்தையும் ப்ரோ இவரை வச்சு இது பண்ணுங்க, அவரை வச்சு இது பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், நாங்க இருக்கிறோம், நம்ம பண்ணலாம். அந்த ஒரு பாசிட்டிவ் வேர்டு இருக்குல்ல, சரியான வார்த்தைகளை சொல்றது, சரியான நபர், அப்படி ஒரு பர்சன் போனீங்க. இப்ப நான் சொல்லணும்னா உண்மையாவே டே பார்த்தது அவ்வளவு சொல்லலாம். பட் குறிப்பா சில விஷயங்கள் சொல்லணும்னா, முதல்ல வந்து நான் விஜய் ப்ரோவை பத்தி சொல்றேன். ஸோ ஒரு சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்கும், சினிமா பக்கமா இல்லாம கலைகள் விஷயத்துல. அதை நான் பார்த்திருக்கேன். அப்பயே வந்து கனெக்ட் ஆனவர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 12 வருஷமா இந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம். இவருக்காக நானும் சில மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டேன். சோ அவரு மியூசிக் நான் பேசும்போது மியூசிக் பத்தி பேசுறப்ப எனக்கு புரியாது. இது என்னால போய் தேடி தேடி கத்துக்கிட்டு ஓரளவு கனெக்ட் ஆகும். நிறைய மியூசிக் தமிழ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு சின்ன வயசுல இருந்து. பட் இன்ட்ரெஸ்ட் பண்ற அளவுக்கு பண்ணணும்னா ஒரு டியூன் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாப்ல, அந்த மிடி கீபோர்ட்ல அந்த டியூன் போட்ட அந்த தருணம் இருக்குல்ல, அப்ப நான் திங்க் பண்ணேன், இது கண்டிப்பா ஒரு பெரிய லெவல வருவாப்ல அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஹாரர் மியூசிக். அதை போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெக்கார்ட் பண்றோம். அது ஒரு ஓட்ட லேப்டாப்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல இருந்து இப்ப இந்த மியூட்லோட பயணம் இருக்குல்ல, அதுல ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் மினிட்ஸ் வந்து 2 பேரும் பயணிச்சிருக்கோம். ஸோ இம்ரான் வந்து எத்தனையோ பேர் வந்து முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு தயங்குற இந்த சூழல்ல அவர் 2வது அடி எடுத்து வச்சிருந்தாப்புல. இது மியூட்லோருக்கு வந்து முதல் அடின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் அது ஒரு 2வது அடி. முதல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாப்புல. அது வந்து எவ்வளவோ சோதனைகள் சவால்கள் இருந்த தருணம் அது. அதை தாண்டி பண்ணிட்டாப்புல அதை. ஆனா இந்த விஷயம் வந்து இதை தாண்டி இருந்துச்சு சவால்கள். பட் நாங்களாம் உறுதுணையா இருந்தது வந்து அவருக்கு ரொம்ப உதவியா இருந்ததுங்கிறது நான் நம்புறேன். ரொம்ப நம்புறேன். நிறைய விஷயம் சொல்லியிருக்காப்புல. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லையா, நம்ம பேசும்போதே கனெக்ட் ஆகும்ல, அந்த ஆத்மாத்மான ஒரு ஆறா. ஸோ அது வந்து கனெக்ட் ஆனிச்சு. எனக்கு தம்பிக்கிட்ட கனெக்ட் ஆன மாதிரி இவர்கிட்டையும் கனெக்ட் ஆச்சு. கவியர் கூட இருக்காரு, துபாயில வரல. ஸோ அவர்கிட்டையும் அந்த இது இப்போ வரைக்கும் இருக்கு. நான் எப்ப பேசலாம்னு இந்த விஷயத்த சொல்லுவேன். சொன்ன மாதிரி இதை தாண்டி நாங்க எவ்வளவுதான் வந்து செஞ்சாலும் ஒரு படம் எடுத்தாலும் அது ரிலீஸ் ஆகாது. சில விஷயங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதை ரிலீஸ் பண்றது நார்மலா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும் ஷார்ட் ஃபிலிம். அதை பெரிய திரை, வெள்ளித்திரையில ஒரு விஷயத்த காட்டுறது இருக்குல்ல,
ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ட்ரிபிள் ப்ரொடக்ஷன் தான். கண்டிப்பா. ஸோ இந்த மீடியாவோட ஒட்டுமொத்த அந்த ஒரு பிரதிபலிப்பை சரியான முறையில வெளியுறவுக்கு கொண்டு சேர்த்தது வந்து ட்ரிபிள் ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷன்ல பாபு ராமகிருஷ்ணன் சாருக்கும் மஞ்சுளா பாபு அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா. இப்ப இம்ரான் கிட்ட வரேன் அப்படின்னா, இம்ரானோட விஷயங்கள் எப்படின்னா, ஒரு கதை எழுதுறாரு அப்படின்னா நார்மலா ஒரு சின்ன ஒரு பெரிய பெரிய லெவல்ல ஃபேண்டசியா யோசிக்காம சின்ன விஷயம் பக்கத்துல ஒண்ணு நடக்கும்ல, அதை எடுத்து அதை எக்ஸ்ட்ரானரியா டெவலப் பண்றது இருக்குல்ல, அது அற்புதமா இருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருக்காப்புல, இப்ப அடுத்த ஸ்கிரிப்ட் ஃபீச்சர் ஃபிலிம்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காப்புல. ஆமா, சோ இது ரிலேட்டடா நாங்க நிறைய பேசியிருக்கோம். அடுத்தது ஃபியூச்சர்ல நிறைய வரும், நிறைய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஒரு மாதிரி பல திறமை ஆசாரிகளை வெளியில கொண்டு வரணும், இன்னும் வந்து சக்சஸ்ஃபுல்லாகி நிறைய அவார்டுகள் வாங்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பா எல்லாருமே வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லாகி பெரிய பெரிய மீடியாக்கள்ல பெரிய லெவல்ல வரணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதான் நமக்கு முக்கியம். கண்டிப்பா தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ரேகா, இன்னைக்கு நம்ம இந்த ஷோ பண்றோம், இந்த கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் ரேகா. வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதை வந்து நீங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், நீங்க அவர்கிட்ட பேசுங்க, நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆனது தான் நாங்க. ஸோ அதுல இருந்து இனிஷியல் கால்ல இருந்து அப்ப நான் வந்து கொஞ்சம் ஒரு தெளிவாக தான் இருந்தேன், ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகல அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஷார்ட் பிலிமை வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, ஸோ இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துடும், இதை நான் வந்து சக்சஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு படத்தை பண்ணிட்டு சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட்ல என்ன வந்து நிற்கும் போது, நான் அந்த ஷோ என்னடா நமக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த தருணத்துல என்ன பூஸ்ட் பண்ணது இம்ரான். அதை நான் இவ்வளவு நாள் கழிச்சு இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்டா அதுக்கப்புறம் தான் நான் திரும்ப வந்து நான் ரெக்கார்டிங்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப உடஞ்சு இருந்த என்ன தூக்கி நிப்பாட்டினா அந்த ஒரு பூஸ்ட் வந்து இல்ல ஆக்சுவலி இம்ரான் ப்ரோ வந்து எதுவா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. சும்மா கால் பண்ணி வாங்க கேண்டீனுக்கு வாங்க, டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு. அப்போ நான் ஆக்சுவலி ரொம்ப பெருமையா இருக்கேன், இந்த மியூட்ல நான் கூட ஒன் ஆஃப் த பார்ட் மெம்பரா இருக்கிறப்போ நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இம்ரான் ப்ரோ வந்து கிருஷ்ணா ப்ரோ சொன்ன மாதிரி அவரோட ஒன் லைன் சொன்னாலே அவரை டிஸ்கிரைப் பண்ற விதம் வந்து அப்சல்யூட்லி சூப்பர். ஓகே, நான் அவரை வந்து அவருக்கே தெரியாம நிறைய அட்மைர் பண்ணிருக்கேன் அவரை. அவரை ஒரு விதமா என்கிட்ட ஸ்டோரி சொல்றப்போ இவரு பாரு எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு, எவ்வளவு சூப்பரா, அதனாலதான் இவரு டைரக்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நோ வேர்ட்ஸ் அந்த மாதிரி நான் நிறைய இது பண்ணிருக்கேன், அவரை வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அவரால். ஓகேவா, சோ ஐ எம் சோ ஹாப்பி. இந்த மியூட் லெவல்ல வந்து நான் ஒரு மெம்பரா இருக்கிறது ஐ எம் சோ ஹாப்பி. அப்புறம் என்ன நான் பிக் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அதோட ஹாப்பினஸ் வேற லெவல். ஓகேவா, நான் சும்மா இந்த டைம் இருக்கிறப்போ கொஞ்சம் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளுதான். நான் எப்போ என்ன பண்ணாலும் என்னை டிமோட்டிவேட் பண்ற ஆளுங்க தான் நிறைய. ஆபீஸ் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே என்ன டிமோட்டிவேட் தான் பண்ணி இருக்காங்க. பட் ஸ்டில் ஐ டோன்ட் கிவ் அப், பிகாஸ் எனக்கு என்ன ஹாப்பினஸோ அதை நான் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி இந்த மியூட்ல வரப்ப கூட இம்ரான் ப்ரோ கேளுங்க எனக்கு எவ்வளவு தடங்கள் சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நான் இம்ரான் ப்ரோ என்ன கூப்பிட்டு இருக்காரு அந்த கேரக்டருக்கு நான் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அது பண்ணேன். ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் டுடே. இப்ப எல்லாரும் வந்து அவங்களை பத்தியும் இதை பத்தியும் சொல்றீங்க. மியூட்ல ஒர்க் பண்ணதை பத்தி சொல்லுங்க, அதுல நடந்த ஃபன் மூமெண்ட்ஸ். இப்ப மியூட்ல பொறுத்தளவு படத்துல நிறைய ஃபன்னா இருக்குது, அதே நேரத்துல ஒரு டென்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மியூட்ல உடைய அந்த இது ரெக்கார்டிங்ல யார் அதிகமா ஃபன்னா இருப்பா, யார் ரொம்ப சீரியஸா இருப்பா? இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, கிளைமேக்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. கண்டிப்பா அது என்ன ஆச்சுன்னா, யோசிச்சுட்டு வந்து வேற ஏதாவது பண்ணலான்ட்டு இங்க இருந்து உமல் கோயில் இருக்கு, அங்கதான் ஷூட். இங்க வந்து காலையில 6 மணி இருக்கும், 6:30 கிளம்பிட்டோம். கிளைமேக்ஸ் டைலாக் இல்ல, கார்ல போறோம், ஹேமநாத் தான் வண்டி ஓட்டிட்டு போறாரு, நான் முன்னாடி உட்காந்துட்டு அப்போ நான் டைலாக் சொல்ல இவரு எழுதிட்டு இருக்காரு டைலாக். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அங்கதான் ரன்னிங்ல ஆக்சுவலி இவரே எழுதிட்டாப்ல, இவரே எழுதினாப்ல. எழுதிட்டு என்ன இதை பத்தி சொல்லணும்னா, இவரு சொல்றத நான் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நினைச்சு வச்சு ஒரு சீன் அதுதான் எடுக்க போறோம் அப்படின்ட்டு, ஆனா அதை என்ஹான்ஸ் பண்றதுதான் இருக்குல்ல,
அந்த விதம் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கரெக்டா இருக்கும். இதை பேசிட்டு வருவாங்க கார்ல உட்காந்துட்டு, நாங்க திங்க் பண்ணிட்டு ஒவ்வொரு சீனையும் கனெக்ட் பண்ணிட்டே வருவோம். அப்ப இவர் பாட்டு கொஞ்சம் எழுதிட்டே இருப்பாரு. அந்த பேனா அந்த பேப்பருங்கிற டூல்னு சொல்லுவாப்புல, அதுதான் டூல், அதுதான் வந்து சரியான ஒரு பயன்படுத்தணும்னு. இவர் அதை பயன்படுத்தினதை நான் நேரடியாக பார்த்துருக்கிறதுனால சொல்றேன். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு கேரக்டர் இவரு. ஸோ இதை தாண்டி சின்னதாக ஒரு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபன் மூமெண்ட் இருக்குல்ல, இப்ப இஜாதுன்னு சொல்லி இவரோட பிரதர் இல்ல, ஸோ அவரை தாண்டி எங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஃபன் வந்து ஃபன் இல்லாம திரும்ப வந்து மியூசிக் டைரக்டர் பக்கம் தான் பயங்கர ஃபன்னான கேட்டாரு. சொல்ல முடியுற மாதிரி பண்ணாருன்னா சொல்லலாம். மாட்டிக்கிறாதீங்க யாரையும், சம்பவமான சீன்லாம் வேண்டாம். இருக்காரு பாத்துக்குங்க, உங்களுக்கு நான் வார்னிங் வந்து இன்டைரக்டா கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த டைம்ல போய் எழுதிட்டு அங்க போய் அப்புறம் அந்த அவங்க ஆர்டிஸ்டுக்கும் டைலாக சொல்லி அவங்க பண்ணது வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி ஆஸ் பர் த சீன் படி அவங்க வந்து ஷால் போட்டிருக்கணும், ஷால் இல்ல. ஆக்சுவலா ரேகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ரேகாட்ட வாங்கலாம்னு நினைச்சு மெசேஜ் போட்டிருந்தேன். அது காலையில கிளம்பி போனதுனால ஷூட் டக்குன்னு மாறி சேரும். அப்போ ஷால் இல்ல, ஞாபகமும் இல்ல. போயிட்டே இருக்கும் அஜ்மான் ஐயோ ஷால் இல்லையா அப்படின்ட்டு உடனே டேட்டு ஷாப் இருக்காதுல்ல, ஆனா அது 24 hours ஷாப். அங்க ஓடி போய் அங்க போயிட்டு அந்த ஷாலை ஹாஸ்டா வாங்கினா என்னோட டிஓபி இருக்காரு, அது கொஞ்சம் சிக்கமா இல்ல. ஏன்னா ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஒரு பிடிக்கும்னா 7 மணி அப்படின்னா அந்த 7 மணி நீங்க இருக்கணும்னு நினைப்பாரு. எனக்குமே அது பிடிக்கும். நான் இந்த வந்து லேட் ஆயிடக்கூடாதுங்கிற இந்த ஒரு அக்கறை தான். அதனால 7 மணிக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்றத நான் நினைப்பேன். மத்தவங்களாலதான் டிலே ஆகுமே தவிர என்னால ஆகாது. அது நம்ம இடத்துல சொல்லவும் முடியாது. அப்ப கரெக்டா 7 மணிக்கு அங்க இருக்காங்களா? அப்புறம் அங்க இருந்து போய் ஷால் வாங்கிட்டு போனா அது ஒரு ஃபன்னியா இருந்தது. இவர் வந்து உங்க வேலை வாங்கும் போது உங்க மைண்ட்ல ஒரு தோணுதுங்களா, நம்ம ஹயர் பண்ண பையன் நம்ம வேலை வாங்குறான் அப்படிலாம் தோணி இருக்காது உங்களுக்கு? இல்ல அப்படிலாம் இல்ல. அதாவது வந்து எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வந்து சண்டேல தான் பண்றாங்க. அதாவது அவங்க ஒர்க்குக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுவுமே அவங்களோட ஷூட்டிங் ஸ்கெட்யூல் எனக்கு தெரியும். ஒர்க்கை முடிச்சுட்டு பண்றதுனால அதே மாதிரி நீங்க நினைக்கலாம், சரி ஏதோ இவங்க ஒரு 6 நாள் வெயிட் பண்ணி 7ஆவது நாள் எப்போ வரும் ஷூட்டிங் போலாம் அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது. அந்த 6 நாளும் கம்பெனிக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்ண முடியாது. எல்லாருமே டாப் பெர்ஃபார்மர் இந்த கம்பெனி. வந்து கம்பெனி டிவில போட்டுருங்க. அதனால வேலைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் நல்லா செஞ்சிடறாங்க. சண்டே ஒரு நாள் ஹாலிடே இருக்கு, அதை ஏதோ அவங்களுடைய பர்சனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கம்பெனியா ஒரு கம்பெனி ஹெச்ஆரா இருந்துட்டு ஒரு பேஷனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய வழி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலா இந்த படம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப திங்க் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணி முடியறதுக்கு ஒரு 5-6 months ஆனிச்சு. பட் இருந்தாலும் அந்த டிராவல் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிதான் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப லாங்கா போனாலுமே அவங்களுக்கு தெரியும் இதோட அவுட்புட் வந்து நல்லபடியா வரும். அவங்க கான்பிடென்டா இருந்தாங்க எல்லாருமே. இந்த கான்பிடென்ட் வந்து இந்த பாசிட்டிவ் வைப் வந்து டீம்ல எல்லாருக்குமே இருந்துச்சு. ஓகே, நம்ம இவ்வளவு நாள் டிராவல் பண்றோம், என்னப்பா சீக்கிரம் முடிக்கிறீங்க அப்படி முடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே ஓகே இந்த ப்ராடக்ட் நல்லா வரும் நல்லா வரணும் அப்படிங்கறதுல அதனால எல்லாருமே ஒரு டீம் அவங்களுக்கு வேற டீம் ஒரு இது இருந்துச்சு. நான் அந்த வைப் எப்பயுமே இருந்துச்சு, பாசிட்டிவ் வைப் டீமுக்குள்ளார இருந்துச்சு. அதனால நானும் வந்து அவங்க கிட்ட ஒரு யூத்தா ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வரப்போறாங்கன்னு தெரியல. அதனால நம்ம அவங்ககிட்ட அந்த சண்டே வந்தா எல்லாரும் ஒண்ணுதான். மீதி 6 நாள் ஓகே, நான் மேனேஜர் நீங்க வந்து கொலீக் ஸ்டாஃப் எல்லாம் ஓகே. பட் சண்டேன்னு வந்துருச்சுன்னா எல்லாம் ஒரே டீம் எல்லாம் ஒன்னா வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். மியூசிக் நீங்க மியூசிக் தான், மியூசிக் வேற லெவல். ஆனா அதை விட சூப்பரா பாட்டு பாடுறீங்க, இதுல வேற மிமிக்ரி பண்ணுவீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரம் நியூஸ் லீக் ஆனிச்சு. இந்த மாதிரி பல திறமைகளை உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் சே மியூசிக் அப்படிங்கிற ஒரு பேஷன் கூட போகணும்னு எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன அது எதுக்கான? அங்க படிச்சுட்டு இருக்கும்போது பாய்நாள் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா, எப்போதும் உட்காந்து பாடிட்டு இருப்பேன். மனுஷாவில் எப்போதும் பாடிட்டு இருப்பேன். பாடிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பிள்ளைங்க பையன் வந்து கிளாஸ் பண்ணல திரும்ப பார்த்தா சொல்ல ஒருத்தவங்க ஒரு பையன் பண்ணிட்டு நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். அது வந்து கைத்தட்டுறதோ போயிருந்துச்சு அப்படின்னா அங்கேயே நான் போயிருப்பேன் நினைக்கிறேன். பட் அங்க என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு வந்து கிட்டார் பர்சன் பண்ணியிருந்தாப்புல. அது 3 நாளுக்குள்ள
3-4 நாளுக்குள்ளே வந்து கிட்டார் பர்சன் பண்ணி எனக்கு ஆக்சுவலி எதுக்கு கிட்டார் பர்சன் இல்ல, எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பொண்ணு வந்து பையனா சொல்றாரா? பையன் தானா? நான் இருக்கிற சாட்சி நீங்க உங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலா வச்சிருக்கிறாரு தம்பிய. அந்த ஃப்ரெண்ட் இன்ட்ரோ பண்ண பர்சன் தான். ஓ, நீங்க ஃப்ரெண்டு பாத்தா அவர் தான் இன்டர்வியூ பண்ணது என்ன அப்படிங்கிறது. ஓ, அப்படி அப்படிதான் அப்படியாப்பட்ட மனிதரின் பேர் எடுக்கிறாங்க நீங்க. ஆனந்த். வேற லெவல். ஆனந்த் வந்து ரொம்ப ஆனந்தமான வேலை பார்த்துட்டு போயிட்டாரு. நல்ல ஒரு நட்பை கனெக்ட் பண்ணி விட்டு போயிட்டாரு. அவர் ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்காரு. 4 படம் ஆக்ட் பண்ணிருக்காரு. நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறம். ஓகே, நமக்கு தெரியல போல. சாரிப்பா. சரி, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மியூசிக் ஜேர்னிக்குள்ள போயிட்டீங்க. ஆமா, இந்த இடத்துல வந்து இந்த மியூசிக் ஜேர்னிக்கு நான் இங்க எப்படி இருக்கேன், அந்த சொன்ன குவாலிட்டி மியூசிக் அப்படின்னா ஒரே காரணம் என்னுடைய குருநாதர் பிரேம்குமார் சார். ஸோ அவங்களுடைய வரப்புதான் நான் மியூசிக். அவர் யாருன்னு சொல்லிருங்க. அவங்க யாருன்னா KM ரகுமான் சார் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு சென்னையில, அதோட HOD ஆடியோ ஸ்டேட் என்னோட குருநாதர். அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். சும்மா இல்ல, இன்னும் ஃபியூச்சர் பிலிம்லாம் வந்தா அடுத்து வந்து இவர் ஒரு தனி பேட்டர்ல போயிட்டு இருக்காரு. இப்ப சாயதிங்கர் போற மாதிரி அடுத்தது விஜய் வீரபாண்டியன் ப்ரோவோட மியூசிக்ஸ் எல்லாம் ஆல்பம் ஸ்பாட்டிஃபை வர ஆரம்பிச்சிடும் கண்டினியூஸா. சோ நீங்க முன்னாலே ஸ்பாட்டிஃபைல பார்க்கலாம். ஸ்பாட்டிஃபை ஆல்ரெடி நான் அந்த கீபோர்டு தொட்டம்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருமே கீபோர்டு ஆரம்பிப்பாங்க. அந்த கீபோர்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் பண்ணீங்கன்னா இந்த கிருபாங்க. நான் படிச்ச ஒரு ஸ்கூல் LMC ஸ்கூல்னு சொல்லி, அந்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல். அங்க எப்பயுமே இந்த பிரேயர் எல்லாம் கீபோர்டு வாசிப்பாங்க இல்லையா, அங்க வாசிக்கும்போது தூரமா எட்டி பார்ப்பேன். என்ன வாசிச்சு பார்க்கணும் மியூசிக், அது ஒரு வெளியே ஒன்று வரும்ல, அவங்க போய் பாட்டு ட்ரை பண்ணேன். அது செகண்ட் டைம் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் தோணுச்சு எனக்கு, சொன்னாலும் எவ்வளோ பேச நினைக்கிறீங்க, என்ன தோணுச்சு அப்படின்னா அங்க போய் பாடும்போது அவங்க சான்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஏன் கம்போஸ் ஆயிடக்கூடாது. கண்டிப்பா அதுதான். ஏன்னா நான் ஆனஸ்ட்லி வந்து இது சும்மா பெருமை சொல்ல, நான் ஒரு இடத்துல வந்து சான்ஸ் தேடி ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சேன், நான் எதுக்கு சான்ஸ் தேடணும், என்னால முடியும், கிரியேட் பண்ண முடியும், பேலன்ஸை கொண்டு வர அப்படின்னு நம்ம கொண்டு வந்து அதே மாதிரி நீங்க உங்களோட பெயரை கொண்டு வந்து மியூசிக்ல இறங்கிருக்கீங்க வேற லெவலா. ஸோ கண்டிப்பா அது வேற லெவல் ப்ரோ உண்மையில. மியூசிக் அல்டிமேட். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வேற லெவல்ல ஏதோ சக்சஸ் எல்லாம் வந்து கேள்விப்பட்டாங்க, அதெல்லாம் பத்தி நீங்க எடுத்து சொல்லணும். தேவா சார் எல்லாம் மீட் பண்ணி இருக்கிறீங்க, அந்த கதையெல்லாம் கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இருக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து இப்ப பாபு சாருக்கு 5 சாங் இருக்கு. அது இல்லாம கோல்டன் ஸ்பேரோ நூறு சார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாபம் பண்ற கோல்டன் ஸ்பேரோடைய பர்சனல் மியூசிக் கம்போசர் அப்படின்னு நான் தான் இருக்கேன். இப்போ பாபு சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, விஜய் நீங்க உடனே போய் நூறை பார்க்கணும், கேட் ஓபன் பண்ணி விடுவேன். இந்த கேட்டுக்குள்ள போனதுக்கு அதுக்கப்புறம் நிறைய 12 நிமிஷம் சார், 12 நிமிஷம் வந்து ஃபில்ம் முடிஞ்சிச்சு. நிறைய வந்துட்டே இருக்கு. விஜய் உங்களை பத்தி அவங்க சொன்னாங்க, உங்களை பத்தி ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சம்பளம் கொடுத்து வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிற சில தாட் எல்லாம் நிறைய பேருக்கு. ஆனா அந்த மனுஷன் வந்து ஒவ்வொருத்தர என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு டேஸ்ல சென்னை நான் போனதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி பாபு சார் இருக்கிற இடத்துல வேற பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சார் வந்து காலையில இருந்து ஈவினிங் நான் ஊருக்கு போற வரைக்குமே ஃபுல்லா என்னை மட்டும் பாத்துக்கிட்டாங்க. துபாயில இருந்து சென்னைக்கு உங்களை பாத்தியா அவங்க போறாங்க, சரி நான் உங்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க போய் மனோசரை பாக்கணும், அது ஒரே நாள் நீங்க போய் தேவா சாரை பாக்கணும், நீங்க போய் பிளஸிங் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாபு சார். அதே பாபு சார் தான் துபாய் வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஸ்பீடு டக்கு வந்துருச்சு. செம்மல்ல. ஆமா, அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு 6 மாசம் வந்த ப்ராஜெக்ட் வச்சுக்கோமே, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரையும் நீங்க உங்களோட ட்ரீம் ஆஃப் இது வந்து நம்ம சென்னை அண்ட் 6 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ண போறேன். ரியாலிட்டி அதுதான். ஏன்னா நான் வந்து சேனல் ஒர்க் மட்டும் போயிட்டு இருந்தது. எனக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண என்ன பண்றதுன்னு எந்த ஐடியாவும் இல்லை. அப்ப திடீர்னு கூப்பிட்டு யோசிக்கொண்ட. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. இன்னும் நிறைய படங்கள் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணணும். வாழ்த்துக்கள். இந்த மியூசிக் வந்து சூப்பரா இருக்க மாதிரி நீங்க நல்லா பாடுவீங்க. திடீர்னு நீங்க ஒரு பாட்டை பாடிட்டீங்க. சோ அது நம்ம மியூட்ல வச்சாங்க, நீங்க இங்க பாடணும் அப்படின்னு. ஆமா, பாடுங்க பாடுங்க.
ரிகா ஏரிகா எப்போதும் மோசம்தான் ஏரிகா ஏரிகா அடி ஒரு நாள் நான் மோசம்தான் கடலையா அடிச்சு விட்டாலே மனசுக்குள்ள மழை அடிச்சா இது பார்க்காவிட்டா தினந்தோறும் பேசுவேன் தனியே நானே. தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த இதுல. உடலில் சேர்த்து ஒளிகளிலே ஒழுக்கம் சேர்த்து நதிகளும் மதங்களும் மதித்து பார்த்து மனிதத்தை அன்பு பார்த்து இறைவனை காண எப்போதும் வாசந்தான் ரிகா ஏரிகா அடி ஒன்னால மோசந்தான் கடலையா. ஃபுட்டேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சாங் பண்ணிக்கலாம். நாங்க லைக் ஷார்ட் பிலிம்ன்றதுனால சின்னது நிறைய ஃபுட்டேஜ் அதிகமா இல்ல இல்லையா? ஃபுட்டேஜ் இல்ல இந்த சாங் அல்டிமேட் ப்ரோ. இது வந்து வென்சி டிவி அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ஸ் சேனல் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுல அனிமேஷன், அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு வாய்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி எடுத்து பண்ணணுங்கிறது வந்து இப்போ வரைக்கும் 5 மில்லியன் பேர் ஒரு சாங்கோட வியூஸ் அது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காப்புல. இங்க இருக்கு. அது அவரு சொல்லுவாரான்னு தெரியல. மேட்டர் என்ன அப்படின்னா, நார்மலா வந்து எவ்வளவு சான்ஸ் கிடைக்கும், அதாவது குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாப்புல. அது சரியான இடத்துல போக முடியலன்னு சொல்லி கடுப்புல வந்து அந்த சேனல்ல ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு போடுற பாட்டுன்னு போய் போனீங்கன்னா 5 வயசுல இருந்து ஒரு 4 வயசுல இருந்து 90 வயசு உள்ளவங்க அதை கேட்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளும் மட்டும் இருக்காது, பெக்குலரா இருக்காது. எல்லாருமே கீழே கமெண்ட்ல படிச்சு பாருங்க, எல்லாம் சொல்லிருப்பாரு. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வாய்ப்பு கிடைச்சா வென்சி டிவி டிவி மக்களே, வென்சி டிவியை பாருங்க. தலைவர் வந்து 5 வயசுல இருந்து 60 வயசு வரையும் எல்லாருக்கும் மியூசிக் போடலாம். இது என்ன தலைவர் கோபப்படுத்தினாதான் இந்த மாதிரி மியூசிக் தான் போடுறோம் அப்படியா? இல்ல அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியா பண்ணணும், நம்மளால ஏன் முடியாதுங்கிற அந்த ஆக்ரோஷத்துல பண்றேன். வீட்டுல படம் பாத்தீங்களா? கண்டிப்பா ஓப்பனிங் சீன் ஒரு சாங் வந்துச்சுல, சேனல்ல போட்டு வில்லேஜ் ப்ரோ வந்து ரீல்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அதுக்காக ஆடியன்ஸ் இப்ப நான் ரிவீல் பண்றேன். பாருங்க மக்களே, நைஸ் நைஸ் நைஸ். உண்மையிலே ப்ரோ, அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பியூர் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சேனல்ல வந்து இருக்கீங்க. இது வந்து எப்படி சொல்றது, உங்களை மாதிரி வந்து நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் காமிக்கும் போது ரியலி இப்ப இந்த ஒரு செகண்ட்ல இந்த பாட்டு பாடுங்க பாத்தீங்களா, சீரியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இது ஒரு சாங் தான் இல்ல, ஆக்சுவலா எனக்கு போட்டு காமிச்சது 2 சாங் போட்டு காமிச்சாங்க. அது இல்லாம ஒரு 4 சாங். அந்த 2 சாங்லயே நான் வந்து பிக்ஸ் ஆயிட்டு கால் பண்ணுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்பவே நாங்க வந்து டீல் போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் படம் நீங்க தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லி இந்த அளவுக்கு இது வரும்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. இப்படி நாங்க ஒரு அன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும் போது நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டதா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆஃப் த பர்சனா படத்தை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணது இவர்தான். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ, கிளைமேக்ஸ் சூப்பரா பண்ணிருக்கீங்க, எனக்கு வெளியில காட்டல இல்ல யாருமே படம். அப்ப இவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. இவர்கிட்ட இருந்து இவர் சொல்லியிருந்தாரு, இவர் அவ்வளவு சீக்கிரம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டாப்புல, நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்லாம் இவர் ஃபர்ஸ்ட் இவரை பத்தி சொல்லியிருந்தாரு என்கிட்ட. இப்ப அவர் படம் பார்த்துட்டு அவரோட இதுல பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது அங்க ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது. எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா, நான் என்ன பண்றேன், மியூசிக் தாங்க படமே இதுல வேணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா பண்ணாங்க. சொல்லவே வேற லெவல் வேற லெவல் ப்ரோ. உண்மையிலே வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ரேகா சொல்லலாம். அதாவது இந்த படத்துல வந்து ஃப்ரெண்டா நீங்க உள்ள வந்து நடிச்சிட்டீங்க. சோ இந்த படம் ஆரம்பத்திலேருந்தே நீங்க வந்து இம்ரான் ப்ரோ இந்த டீம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த டஃபஸ்ட் சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும்ல இந்த மூவி. சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாரு அதை நீங்க, ஏன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவர் சொல்லுவாரு. ஆனா நம்ம வெளியில இருந்து பாக்குறோம் இல்லையா, அவருக்கு நமக்கு தெரியும் ஒரு பர்சன் கஷ்டப்பட்டு ஒரு பேஷன்ல போயிட்டு இருக்காரு. அதை நீங்க பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் இருக்கும்ல. இல்ல ஆக்சுவலி இம்ரான் ப்ரோ வந்து ரொம்ப பேஷண்டான ஒரு பர்சன்.
ஓகேவா, லைக் என்ன ஒரு தடங்கள் இருந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ற வே வந்து சூப்பர். ஓகேவா, அவர் சொல்ல மாட்டாரு, லைக் அது தெரியும் நம்மளுக்கு, ஆனா அது ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாரு. நான் வந்து யோசிச்சிருக்கேன், இவ்வளவு இருக்கு, இவ்வளவு ஃபேஸ் பண்றாரு, ஆனா அவரோட பேஷண்டோட லெவல் வந்து 100% அப்படிதான் சொல்லணும். எனக்கு அவ்வளவா தெரியாது, பட் அதுல எனக்கு ஒரு 10% தெரியும். லைக் அவர் மியூட்ல ரிலீஸ் ஆயிட்ட பிறகு தியேட்டர்லயே அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரே டைம்ல வந்து கேதர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, சோ மேபி யாராவது ஒருத்தர் வந்து வெக்கேஷன் போயிருக்கலாம். சோ எல்லாமே ஹேண்டில் பண்றது வந்து யாராவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் அதை கூட அவர் கோவமா எடுத்துக்க மாட்டாரு, ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப பொறுமையான பர்சன். சோ அது வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அவர்கிட்ட. அதாவது இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த மியூட்ல இதுல வந்து இந்த லவ் ஃபீலிங் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த லவ் கதையா வந்துட்டு இருக்கு, அந்த கதை என்னன்னு கேட்க சொல்லியிருந்தாங்க ப்ரோ. காலையில கூட சொல்லியிருந்தேன், யாரோ ஒருத்தர் கேட்டாங்க இந்த படம் எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா, அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அதிகமா ஹெட்செட் யூஸ் பண்ணாதீங்க, காது வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றதான் போட்டிருந்தாங்க. அதான் நான் பொதுவாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுப்பேன். அப்படி எடுத்து வச்சுட்டு அதை எழுத ஆரம்பிச்சுதான், போய் நோட்டும் பேனா வச்சு எழுத ஆரம்பிக்கும் போதுதான் ஆபீஸ்ல இப்படி இருந்தா எப்படி இருக்கும் இப்படி. அதுக்கப்புறம் அது வந்து அது ஃபுல்ஃபில் ஆகலை. அப்ப ஆகலைன்னா அப்போ நான் என்ன பண்ண யோசிச்சுட்டே இருப்பேன், நான் அது எழுதிட்டே இருப்பேன். அது வரலன்னா அதை விட்டுடுவேன், மறுபடியும் அதை உட்காந்து திடீர்னு எங்கேயோ ஒரு விஷயம் நமக்கு கிளிக் ஆகும். நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அதை பத்தி நான் வந்து இப்ப நீங்க பேசிட்டே இருப்பீங்க, வீட்டுல பேசுறதா என் மைண்டு அந்த சீன்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணலாம் இப்படி. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா நைட்டு தூங்கும் போது அந்த கதையை யோசிக்க அசைப்படும், அது மைண்ட்லயே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் என்னோட ஹேபிட். அது அப்படியே ஓடிட்டு திடீர்னு 2 மணிக்கு எந்திரிச்சோன்னா ஒரு விஷயம் தோணும், அப்படி எழுதிடுவேன். அப்படி எழுதிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஆபீஸ்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் பக்கத்துல வந்து கை கொடுத்தான். கை கொடுக்கல, நம்ம பொதுவாக அந்த மாதிரி யாருமே பார்த்ததே இல்லை. ஏன் கை கொடுக்கல அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் யாருக்கும் கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு, அது நான் மேரேஜ் பண்ற பையனுக்கு தான் கை கொடுப்பேன் அப்படின்றது அது மைண்ட்ல இருந்தது. பட் அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் இந்த மாதிரி வீட்டுல வந்து பசங்களுக்கு இந்த சுனத் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அது நடந்தது. எங்க ஒய்ஃப் திட்டிட்டே இருந்தாங்க, பாருங்க 2 பேரும் வந்து சமாளிக்கவே முடியல, நீங்க ஊருக்கு வந்தாதான் சரியா வரும். அது அந்த மைண்ட்ல அது இந்த இது விஷயம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த இடத்துல ஓகே அந்த கண்டிஷன்றது வந்து ஹைட் பண்ணோம், இங்க அந்த காமெடி போர்ஷனை வைப்போம், அது கதையா சரௌண்டிங் அமைஞ்சது. இல்ல நான் ரொம்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் போகல அப்படின்னு சொல்லி இதுல இருந்து பழைய தெரிஞ்சுக்கிறாரு. இந்த கேள்வியை கேட்க சொல்லி ஒரு குரூப் சொன்னாங்க, இப்ப என்னமோ இவங்க என்னைய மாட்டி விட்டாங்க. முக்கியத்துவம் இருக்கும். ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் எல்லாம் எப்படி ரொமான்டிக் நீங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸ்போஸ் பண்ணுங்க. மியூட்ல பண்ணிட்டு நீங்க பண்ணலன்னா எப்படி? நமக்கு ஆக்சுவலா ரொமான்ஸ் வராது, வீட்லயே கேட்பாங்க. மியூட் லவ்னு படம் எடுத்துட்டு வந்து ரொமான்ஸ் வராது, மியூட் ரொமான்ஸ் விடுங்க. அப்ப மியூட் ரொமான்ஸ் கட் பண்ணிடுங்க. இத நீங்க ப்ரோபோஸ் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ. அம்மா ஐ லவ் யூ. இதை நான் வந்து ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன், பட் அதுக்கான டைம் வரல. பட் இந்த இடத்துல அந்த லவ்வை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய பதில் சொல்ல வேணாம், உன்னோட மௌனம் கூட எனக்கு அது பதிலாக தான் இருக்கும். ஐ லவ் யூ. எல்லா வீட்டுக்கும் பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க, இல்லை பாய்பால் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பின்னாடி இல்லை, எனக்கு முன்னாடியே பிறந்தேன் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் தான் நான் இங்க இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். நம்பிக்கை அவன் எல்லாமே எல்லாமே என்ன விமர்சனம் இருந்தாலும் சரி, எவ்வளவு விஷயம் இருந்தாலும் சரி, திட்டினாலும் கோவப்பட்டாலும் சரி, நீ முடிந்த விஷயம்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ இருக்கிறேன். அண்ணனோட பேரு வீரச்செல்வம். ஆமா, அவங்கதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவங்க ஆபீஸ் லேப்டாப் கொடுத்தாங்க. அப்போ அந்த லேப்டாப்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் சார், கீபோர்ட் சாஃப்ட்வேர். அந்த பட்டன் வச்சு இங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அதை நான் எடுத்துக்கிட்டு அவங்களே என்ஜாய் பண்ணாங்க. இதுல கீபோர்டா வாசிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களா, சரி கொடுங்கன்னு சொல்லி நான் எடுத்துட்டே இருந்தேன். அதுல ஒரு பாட்டு எடுத்துட்டே இருந்தேன், நான் மட்டுமே கேட்டுட்டு இருப்பேன். சும்மா டன் 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 இருக்கும் அந்த மியூசிக். அதை மட்டும் பண்ணுவேன். ஒரு பின்னாடி நோட் பண்ணிட்டு எனக்கு தெரியல. ஒரு நாள் சென்னையில ஏதாவது கால் பண்ணாங்க, விஜய் நீ சென்னைக்கு வா,
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எதுக்குன்னா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்ததோ எனக்கு ஒரு கேஷியோ ஒரு கீபோர்டு 6,000 rupeesல ஃபர்ஸ்ட் ஒரு கீபோர்டு மிடி தானே. அந்த கீபோர்டு தான் அண்ணா ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. எனக்கு தூக்கமே இல்ல, கட்டி பிடிச்சி தூங்கிட்டேன். ஐயா எனக்கு மறக்க முடியாத மூமெண்ட். அங்க ஆரம்பிச்சது அண்ணா ஆரம்பிச்சு வச்ச ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஆரம்பிச்சதும் நாங்க சவுண்ட் ஜெயின் முடிச்சோம் பிரிட்ஜ் அகாடமியில. அங்க முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல நான் படிச்சது மேக்ல, வேலைக்கு போன இடத்துல வந்து விண்டோஸ் நியாண்டோ கியூபிஎஸ்னு அப்படி இருந்தது. என்னால அங்க போராட முடியல. ஆமா, நான் அப்படியே தான் படிச்சிட்டேன். அங்க முடியும்னு சொல்லிட்டு நான் லாஸ் ஆயிட்டேன், தோத்துட்டேன். நான் சொல்லிட்டு கை தூக்கிட்டேன் வீட்டுல, நான் தோத்துட்டேன், நீங்க நினைச்ச மாதிரி நல்லா சவுண்ட் மியூசிக் கம்போசர் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். 2015-16 பிடிச்சேன். 17-18 மட்டும் வேலை பார்த்தேன். 18 எண்டிங்லேயே நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல அங்க வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் பிசினஸ் ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட வந்து திரும்பி கேட்டேன், நான் எனக்கு திரும்பவும் படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னாங்க. அப்போ அண்ணா எதுவுமே கேட்கல, ஜெயிச்சிருவியா தோத்துருவியா அப்படி எதுவுமே கேட்கல. என்ன படிச்சான்னு கேட்டாங்க. என்ன படிச்சோம் அதே தான், அந்த சவுண்ட் டிசைன் படிச்சு முடிச்சேன். திரும்பி அதே சவுண்ட் டிசைன்ல அப்கிரேட் பண்ணணும். நான் கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற வேற இடத்துல இருக்காங்க. நான் இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதாவது நம்ம பேஷன்ல ஒரு மாதிரி ஸ்லோ போற மாதிரி ஃபீல் ஆகும். மத்தவங்க எல்லாம் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, நிறைய சம்பாதிச்சுட்டாங்க. நான் மியூசிக் ரொம்ப தூரம் போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஓ அப்படி. அதுதான் எனக்கு அந்த மணி ஒரு விஷயம் இல்லை. எனக்கு வந்து என்னோட பேஷன் நான் விட்டுட்டதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதுல இருந்தே தூரம் போன மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டேன். சரியாக பதிச்ச கூட தெரியாத அளவுக்கு போயிட்டேன் நான். ஏன்னா பெஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் அவார்டு வாங்கி பெஸ்ட் மியூசிக் அவார்டு வாங்கின ஒரு பர்சன் வந்து 2 வருஷம் அவுட் ஆஃப் த ஃபீல்டு போயிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் வந்து. அது திரும்ப போகணும்னு சொல்லும்போது சரி என்ன படிக்கணும்னு கேட்டாங்க. நான் கேஎம்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போ, வேற எதுவுமே கேள்வி. இப்போ வரைக்கும் எல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. என்ன கேட்டாலும் நீ முடிவுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு எல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு அண்ணா வீரச்செல்வன். வீரச்செல்வன் உண்மையிலே இப்படி ஒரு அண்ணங்க. அதாவது நம்ம சினிமாவில மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் இந்த மாதிரி அண்ணனுங்க எல்லாம் இருக்காங்கிறதுக்கு இந்த அண்ணன் ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப நன்றி அண்ணா. ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர் வந்து இங்கதான் இருக்காங்க. நம்ம மீட் பண்ணிருக்கோம். ரொம்ப அருமையான அண்ணன். உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருந்த ஒரு மனிதன். அதாவது குறும்பட விழா முடிஞ்சு வர்றோம், நாங்கெல்லாம் இவரங்களை எல்லாரையும் தெரியும், கிருஷ்ணா பிரபு எல்லாம் தெரியும். அவங்க நிக்கிறாங்க, எனக்கு தெரியல என் தம்பி தான் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த ஒரு பெருமை அவங்க முகத்துல எனக்கு வந்து புரியல. என்னன்னா தம்பி தான் மியூசிக் போட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து அந்த கிட்ஸ் சேனல் எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் என் தம்பி தான் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு அப்பா தான் பிள்ளைய காட்டுறது ஒரு மாதிரி இருக்கும். பட் ஒரு அண்ணன் தான் தம்பியோட இதை காட்டுறாங்கல்ல, செம்மையா இருந்துச்சு. நான் அப்பவே நினைச்சேன் உண்மையிலே வேற லெவல் பிரதர். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணன் தம்பி பாசத்தை வந்து உண்மையிலே கடவுள் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர். ரவுண்ட் 2 ஃபன் பண்ணலாமா வந்து 2 பேரையும் வச்சு நிறைய 2 டீமாவே பிரிச்சிருக்கோம் இப்ப. அதாவது ஐபிஎல் டீம் மாதிரி. இந்த டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ், இந்த டீம் வந்து சிஎஸ்கே. பங்காளிகள் டீம் தான். ஆனா 2 கேம் தான் வைப்போம். ஆனா 2 கேம் வந்து வித்தியாசமான கேம். எப்படின்னா ஆப்போசிட் கம்பெனிஷன் தான். எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து டம்ஸ் அரெஸ்ட். நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஊர் பேர் ஒரு பேர் சொல்லுவேன். அதை நீங்க வந்து யார் வேணாலும் 3 பேர்ல ஒரு ஆள் நடிச்சு காமிச்சு இங்க உள்ள டீம்ல உள்ளவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க திறமையா நடிக்கிறீங்களா அப்படிங்கறதுதான் மேட். சூப்பர். டீமுக்கு ஒரு பேர் யார் வேணாலும் நீங்க ஓகே வேற பேர் கொடுத்தீங்க அதெல்லாம் கிடையாது. இல்ல ஏன் அப்படின்னா சரி ஓகே இவர் நடிப்பாரு. யாராவது ஒரு ஆள் பண்ணணும். உங்க டீம் தான். 3 பேர் பண்ணட்டும், ரேகா பண்ணட்டும். பண்ணுங்க. இந்த இப்படிதான் ஒரு கதையே எனக்கு தெரியாது.
அப்படியுமே திருச்சி சொல்லிட்டாருங்க. திரும்பி காட்டுறாரு. கோட்டை காமிச்சிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சேன் மிஸ்டர். அங்கிட்டுல இருந்து அதை புடிச்சுக்கொள்ள திருச்சி திருப்பி கீழே டைப் பண்ணிருக்கிறது தான். இதை நீங்க நடிச்சு காட்டணும். ஓகே என்ன படத்துல கோயம்புத்தூர் வேற என்னங்களா? சவுண்ட் வந்து ஸ்வாப். ஓகே ஸ்வாப் அப்படின்னா இப்ப நீங்க தான் வந்து ரேகா. ஓகேவா? ரேகா ரேகா கிட்ட யாருன்னா என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து மாறி மாறி கேரக்டர் வருது. இப்ப நீங்க ரேகானா இவர் இம்ரான் ப்ரோ, இவர் இம்ரான் ப்ரோனா இவருக்கு ஆதரவு, இவருக்கு ஆதரவு ப்ரோனா விஜய் வீரரான, விஜய் வீரரான ஹேமந்த், ஹேமந்த் திரும்ப அப்படி ரவுண்ட்ல வந்து முடியும். இப்ப ரேகா யாரு? ரேகா வந்து இம்ரான். இம்ரான் கிட்ட நம்ம ரேகா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அப்படி கேட்கணும். அது யாரு ரேகா மாதிரி தான் நீங்க பதில் சொல்லணும். இந்த கேள்வி கேட்டா ரேகா என்ன பதில் சொல்லுவாங்க? இப்ப இந்த கேள்வி எப்படி சொல்லுவாங்க, எப்படி பேசுவாங்க? கேள்வி கேளுங்க. சரி, நீங்க கிருஷ்ணா இல்லையா? ஆமா. பாருங்க, எல்லாருக்கும் நீங்க இருந்து கொடுக்குறீங்க, எனக்கு நீங்க விரும்பும் நினைக்கிறீங்க, கூப்பிடுறீங்களா? நீதான் எப்ப பார்த்தாலும் டயட்னு சொல்லிட்டு இருக்கீங்கம்மா, எப்படிமா கொடுக்க முடியும்? நீ டயட்டை முடிச்சிட்டு வா, நான் தரேன். இப்ப தரலன்னா கேளு என்னன்ட்டு. சரியா? ஹேமந்த் ப்ரோ, கேட்கணும். இவங்க எல்லாம் ஒரு கனவோடு பண்ணிட்டு இருக்காங்களே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்த இவங்களோட சொல்றீங்க, சேர்ந்து நடக்கிறோம். சீக்கிரம் விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போனா பார்ட்டியே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சார், நீங்க ஹெச்ஆர் தான், ஒத்துக்கலாம். அதுக்காக எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு மேனேஜர் கத்தோடய சுத்துறீங்க. எப்படிலாம் ஒத்து வருமா? நமக்கு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். நீங்க கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் கூட சேர்ந்துக்கிறீங்களா? ஃப்ரீயாவே இருக்க முடியல சார். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் சின்ன பையன் தான், நானும் பண்ணணும். எனக்கு பண்ண வேண்டிய வேலை சொல்லிக்கிட்டு எல்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் விஜய் சொல்றதுலாம் அந்த குவாலிட்டியை பிடிச்சி தூக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் கம்போஸ் ஆகி பண்ணிட்டே இருக்கேன். 5 minutes இருங்க. வந்துருச்சு. இப்ப இசைக்கே பேசிட்டு வருங்க. நீ ஏன் எல்லாத்துக்குமே வந்து ஓகேன்னு தலையாட்டிட்டே போற? ஒரு சில விஷயத்துக்கு நோ, அதாவது லைக் பேஷனை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே நீ ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல இருக்கலாம்ல. இருக்கலாம் இந்த சென்ஸ், வேணான்ற இடத்துல வேண்டாம், ஓகேன்ற இடத்துல ஓகே. மத்தவங்களோட வந்து ஏதாச்சும் நினைச்சிருப்பாங்கன்னு நீ ஏன் நினைக்கிற? வந்தா நான் பண்ண மாட்டேனா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போ அப்படியே அதுக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள வந்து சமையா செஞ்சிருவோம். செமையா செஞ்சிரும். செமையா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பட் எல்லாருமே அல்டிமேட். நீ பேச ரெண்டு பேரும் சொல்ல எல்லாருமே நல்லா பண்ணுது. வந்து இவ்வளவு நேரம் இந்த கடைசி பால்ல 6 நீங்க அவங்க சைலண்டே சொல்லிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். மியூட்ல மக்கள் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒண்ணு சொல்லி நம்ம முடிக்கலாம். சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கிருஷ்ணா ப்ரோ, மியூட்ல பத்தி நீங்க சொல்லுங்க மக்களுக்கு. மியூட்ல எதுக்காக பார்க்கணும்? சிம்பிளா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த மெசேஜை தாண்டி ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் வந்து ஒரு மௌனமான ஒரு காதலா இருக்கும்.
அந்த மௌனமான காதலை தாண்டி தைரியமா ஒரு விஷயத்த சொல்லிடணும். போட்டுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு ஒரு வருஷமா இருக்க தேவையில்ல, தைரியமா சொல்லிடணும். நான் எப்போதுமே சொல்லுவேன் என் நண்பர்கள்கிட்டையும் தெரிஞ்சவங்ககிட்டையும், சில விஷயங்கள் சொல்லும்போது அம்பு மாதிரி குத்தாம அம்புக்கு மாதிரி ஒரு பஞ்சு வச்சு குத்துங்க அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த விஷயம். ஸோ அந்த கதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாம் பாருங்க, யூடியூப்ல ஒரு ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு, பாருங்க. நியூட்ல படம் வந்து இங்க என் டீம்ல எல்லாருக்குமே ஸ்பெஷலான படம். எல்லாருமே எவ்வளவு பெரிய சக்சஸ் போயிருந்தாலுமே அந்த சக்சஸ்க்கு எனக்கும் சரி எல்லாருக்கும் டீம்ல இருக்கிற அதுக்கான ஒரு அடித்தளமா வந்து இந்த மியூட்ல ஷார்ட் பிலிம் வந்து இருக்கிறதுல எங்க டீம்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அது தவிர்த்து மியூட்ல ஏன் பார்க்கணும்னா, மோஸ்ட்லி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர் ஹெட்செட் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆக்சுவலா டு பி ஹானஸ்ட், நான் எனக்கே தெரியாது, ரூம்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருப்பான், நீ ஒன்னு இன்ஸ்டால் பண்ணி தான் எடுத்துருக்க போய், ஏன்னா நான் டெய்லியும் ஹெட்செட் போட்டுட்டே தூங்கிடுவேன். அவன் தான் எடுத்துட்டு வந்து வைப்பான், போனை வைப்பான், ஹெட்செட்டை எடுத்து ரிமூவ் பண்ணி வைப்பான். அப்பதான் நானே ரியலைஸ் ஆன மூவிக்கு நம்ம ஆள் தானே இது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஹெட்செட் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. அதனால ரொம்ப பக்க விளைவுகள் இருக்கு. யூஸ் பண்ணுங்க, 1 ஹவருக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க, உங்க காதுக்கு கேப் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ்ல ஒரு ஃபன்னியா பிளஸ் லவ்வோட இந்த ஷார்ட் பிலிம் இருக்கும். ஸோ அதுல இருக்கிற நல்லது எல்லாமே எடுத்துக்கோங்க. பொதுவா ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு அந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதாவது ஒரு படம் பார்க்கணும்னா அதுல ஒரு மெசேஜ், ஒரு லவ், ஒரு ஆக்ஷன், ஒரு சர்ப்ரைஸ், ஒரு காமெடி, இதெல்லாம் இருக்கிறத வச்சுதான் நம்ம ஒரு படத்துக்கு போறோம். அது போல இந்த சின்ன ஒரு ஷார்ட் பிலிம்லயும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா மெசேஜ் இதுமே இருக்கு. அதனால அந்த மீட்டர்லாம் நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அது இல்லாம இந்த படத்துக்கு என்னன்னா, இதுல இருக்கிற ஒர்க் பண்ணவங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன், ஃப்ரண்ட் த ஸ்கிரீன் எல்லாமே வந்து அமெச்சூர்ஸ், ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஓகே, அவங்க இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதை நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதன் மூலமா மற்ற வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஒரு புது முயற்சி பண்றவங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கு, சக்சஸ் இருக்கு அப்படின்னா பின்னாடி வரக்கூடியவங்களும் அந்த முயற்சியை கண்டினியூ பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதனால எல்லாரும் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு படம் வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்கேஜா வச்சுக்க. மியூட்ல எதுக்கு பார்க்கணும்னா 3 ரீசன்காக. ஒண்ணு வந்து ஸ்டோரிக்காக, இன்னொன்று வந்து மெசேஜ்காக, இன்னொன்று வந்து மியூசிக். ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து லைக் எல்லாருக்குமே ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், ஓகேவா? இதுல மேரேஜ் ஆகாதவங்க, மேரேஜ் ஆனவங்க, ஸோ மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லவ் இருக்கும் ஆஃபீஸ்ல. ஸோ அது எதுவா இருந்தாலும் கிருஷ்ணா ப்ரோ சொன்ன மாதிரி டூ ஆர் டை, எஸ் ஆர் நோ, அதை சொல்லிடுங்க. அது சொல்லாம இருந்தா எஸ் அது வருத்தம் இருக்கும். சோ அட்லீஸ்ட் நோ சொன்னாலும் அதை நீங்க கஷ்டமா தான் இருக்கும், அதை நீங்க தள்ளிட்டு உங்களோட போக்கஸ நீங்க பண்ணலாம். சோ இதுல லவ் ரொம்ப அழகா திணிச்சிருக்காரு, அவரு ரொம்ப சூப்பரா திணிச்சிருக்காரு, அதுக்காக நீங்க பார்க்கலாம். அப்புறம் மெசேஜ், ஹெட்செட், ஓகே. நானும் காலேஜ்ல படிக்கிறப்போ கூட ஹெட்செட் பயங்கரமா யூஸ் பண்ண ஆளுதான். தூங்குறப்பெல்லாம் கண்டினியூஸா நான் சாங்கை போட்டுட்டு காலையில வரைக்கும் போயிட்டே இருக்கும். அது சார்ஜ் ஆஃப் ஆகுற வரைக்கும் போயிருக்கும், ஓகேவா? அதனால என் சிஸ்டருக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த ஸ்டோரியில நடந்த மாதிரிதான் என் சிஸ்டருக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கு. சோ அதனால அதை நீங்க தவிர்க்கலாம், ஓகேவா? அந்த ஒரு மெசேஜ். மியூசிக்கை பார்த்தா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக், ஒரு ஃபீல் கொடுக்கும், ஃப்ரெஷ் மியூசிக். அதுக்காக இந்த 3 லைனுக்காக நீங்க இந்த மியூட்ல பார்க்கலாம். 2 ரீசன்னா, ஒன்று வந்து ஃபீல் குட் படம் பார்க்கணும்னா மியூட்ல பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஃபீல் குட்டா இருக்கும் உங்களுக்கு. 2வது மியூசிக்கும் அப்படியே வைப்ரண்ட், அப்படி கொண்டு போகும் உங்களை, அப்படியே அருமையா இருக்கும். இந்த 2 ரீசனுக்கு நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம் மியூட்ல. ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணலாம் மியூட்ல. அது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதுக்கான எல்லா எலமெண்ட்ஸுமே உள்ள இருக்குது அந்த மியூசிக். ஒரு 3 நேரம் படம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ் பண்ணோம், அது இல்லையே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அந்த 20 நிமிஷத்துக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் இருந்தா அப்படி இருக்கும்போது ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும் இந்த படம். அதான் மியூட் லவ். ஸோ மியூட் லவ் சீக்கிரமே வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகும். எல்லாரும் பாருங்க, பார்த்து இந்த மாதிரி ஒரு அருமையான படம் ரிலீஸ் ஆகுது, பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி ஒரு புது ஃப்ரெஷ்ஷான டீமோட ஒரு சூப்பரான ஒரு கதையோட வந்து இம்ரான் ப்ரோ அழகான ஒரு கதையை எடுத்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் மேலும் மேலும் அவங்கள வந்து இன்னும் வளர்க்கும், ஃபியூச்சர் ஃபிலிம் கொண்டு போகும், இன்னும் நல்ல கதைகளை கொண்டு வரும். ஸோ ரியலி ஒரு ஒண்டர்ஃபுல் டீம், ஒரு அழகான கதை, அழகான படம் யூட்ல. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது போல இன்னும் ஒரு நல்ல ஒரு கெஸ்டோட சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது
ஷமீர். Thank you.